மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா கேட்காமலேயே உதவக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செய்வீங்க. கற்பனை திறன் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கலை இந்த படைப்பு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அவங்க மீனராசியாக தான் இருப்பாங்க. கடவுள் பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல நடத்தை, நேர்மை, இது மூணுமே கும்பராசிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூடியே கணிக்கக்கூடிய தன்மை பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அமையுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை, அதுக்கான தீர்வு, இது எல்லாமே யூகிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த ராசி அதிபதி பாருங்க குரு பகவான், அதாவது வியாழன். இந்த ராசி சின்னம் மீன். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புரட்டாதியில் 4ஆம் பாதமும் உத்திராட்டதி ரேவதியும் இருக்குது. இந்த ராசியோட பண்பு அப்படின்னு பார்த்தா அமைதி, தாராள மனப்பான்மை, கற்பனை, ஆன்மீகம், இது எல்லாமே கலந்தது தாங்க. அமைதியை விரும்பக்கூடிய நீங்கள் சில நேரத்தில் முடிவுகளை எடுக்கிறதுலையுமே தயக்கம் காட்டுறீங்க. அது கொஞ்சம் மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதுனால தான். அது எந்த ஒரு பின்னடைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இருந்தாலும் முடிவு எடுக்கும் பொழுது தயக்கம் இல்லாமல் முடிவெடுங்க. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. இவ்வளவு சிறப்பான குணநலன் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் சில விஷயங்கள் எச்சரிக்கையான விளைவை ஏற்படுத்துது. அந்த எச்சரிக்கையான விஷயம் என்ன, இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, என்ன சாதகமாக இருக்குது, என்ன பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீன ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. வியாழக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. நினைச்ச வேண்டுதல் விரைவில் உண்டாகும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற முடியும். வியாழன் அதாவது குரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தரும் வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை சிவனின் அருளால் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை உங்களை வந்தடையும். உங்களுக்கு பாருங்கள், வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான ஒரு ராசி, ஒழுக்கம் கற்பனை திறன்லாம் அதிகம் உள்ள ராசி, அமைதியான சுபாவம், ஆன்மீக சிந்தனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ராசிக்காரங்க உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ரீதியான கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க, எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். குருவை ஆட்சி நாயகனாக கொண்ட மீன ராசியில் புரட்டாதி உத்திராட்டதி ரேவதி 3 நட்சத்திரமும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 நட்சத்திரத்திற்கும் என்ன அமைப்பு இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதில் முதல்ல பாருங்களேன், புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் இந்த மீன ராசியில் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தனித்தன்மை கொண்டவங்க நீங்கள். பிறந்திருக்கும் மாதம் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு மாதம். உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா குரு, அவர் பாருங்கள் சுகஸ்தானத்தில் இந்த மாதம் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் குரு வக்கரம் அடைஞ்சிருந்தாலே நிதானமாக இருக்கணும். குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட எல்லா செயல்களையுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. நிதானம் இல்லைன்னா பிரச்சனை கூட வரும். விரயஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன் ராகு சஞ்சாரம் செய்கிறாங்க. கையில் இருக்கிற பணமுமே இது கரையக்கூடிய வாய்ப்பு. கவனமாக பண விஷயத்தில் நீங்கள் இருக்கணும். அதுவும் ஒரு சிலருக்கு புரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு உடல் நிலையில் பாதிப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை தவிர்க்க பாருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முதலீடு இருந்தாலும் சரி நிதானமாக செய்யணும். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. உங்கள் சப்தமாதி புதனும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதம் 20ஆம் தேதியில் வக்கரம் அடைகிறாரு. அதனால் நீங்கள் பாருங்களேன், பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் அவசர தேவைக்காக கடன் வாங்கும்போது கூட இந்த வெற்று காசோலை, இந்த பிராம்சரி நோட்டு, இந்த வழங்குறதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். வட்டி விவகாரத்தை நல்லா பேசி தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கடனாக வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள். முடியாத சூழல் அப்படின்னா மட்டும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணி கையெழுத்து போட்டு கடன் வாங்குங்க. பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக முதலீடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லதுங்க. இல்லை ஈடுபடணும், இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு இப்போ சொன்ன விஷயமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் புது வேலையை ஈடுபடுங்க.
பொதுவாக அந்த நேரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் நல்லதுங்க. ஏன்னா எச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். அதனால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்குறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு பாருங்களேன், கர்மக்காரகனின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம். திட்டமிட்டு கண்டிப்பாக செயல்படணும். எடுத்துமோ கௌத்துமோலாம் எதையுமே செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தில் பிளான் வேணும். பிளான் இருந்தால் நல்லது. மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். இதனால் கொஞ்சம் செலவு அடுத்த மாதம் வரைக்குமே அதிகமாக தான் இருக்கும். வரவு 10 ரூபா இருக்குன்னா செலவு ஒரு 12 ரூபாயாக இருக்கும். அந்த 2 ரூபாய் ஈடுகட்ட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். மனசில் நிம்மதி இல்லாதது போல் நிலை இருக்கும். ஏன்னா ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்கி போட்டு அப்படியே ஒரு மாதம் கொஞ்சம் நீங்கள் ஓட்ட வேண்டியதுதாங்க. பெருசாக பிரச்சனை வரக்கூடாதுன்னா புதுசாக கடனை ஏற்படுத்தாதீங்க. அதே போல் அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி. நிதானமற்ற போக்கு அப்போ வரும். திட்டமிடாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. சனி பகவானோட பார்வை நட்பு ஸ்தானத்தில் இருந்தாகிறதுனால கூட இருக்கிற நண்பர்களுமே உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் கேலி கிண்டல் செஞ்சு பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி. இந்த சாதாரணமாக பேச போய் கூட ஏதாவது பிரச்சனையால் இடைவெளி வரலாம். கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகிறது எல்லா வகையிலுமே நல்லது. மேல் அதிகாரிகள் நெருக்கடி வரலாம். தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் மாதம் முழுவதுமே சத்ருஜை ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை காணாமல் செய்யக்கூடிய அமைப்பு தான். வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது போல் வரக்கூடிய சங்கடம் உங்களை விட்டு விலகும். ஆனால் கவனமாக இருந்தால், எச்சரிக்கை செயல்பட்டால் பிரச்சனை வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பாட்டுக்கு வரும். வம்பு வழக்கு இந்த எதிர்ப்பு இந்த நிலை இப்போ மாறும். நீங்கள் எதிர்பார்த்த பண வருமானம்லாம் தாராளமாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் வழக்கமான இப்போ வழக்கமாக என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஈடுபடுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அதே போல் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு தானாக விலகும். சூரியனை கண்ட பனி போல் பிரச்சனை இருபடி நருளால் உங்களை விட்டு விலகும். இந்த மாதத்தில் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து ஈடுபடுங்க, நல்லது பெறலாம். அதே போல் புதிய தொழிலில் அதிக அளவில் முதலீடு போகிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். இந்த மாதம் தள்ளி வைக்கிறது நல்லது. பெரிய அளவில் கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு பாருங்களேன், புத்தி சாதுரியத்தோட மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள். இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. வித்யாக்காரகன் புதன் விதயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து வக்கரம் அடைகிறாரு. அதனால் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் எதிர்ப்புகளுமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் இழுபறியாக மாறலாம். கவனமாக இருங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் பெருசாக பிரச்சனை இல்லை. கவனமாக இருங்க. மாதம் முழுசுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயுமே இணக்கமான நிலை ஏற்படும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், உங்கள் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துது. மாதம் முழுசுமே சூரியன் ராகு புதன் இந்த 22ஆம் தேதியிலேருந்து செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வரவு செலவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து எழுதி வைக்கணும். பண பொறுப்பில் இருக்கிறவங்க வெளியூருக்கு பணத்தோடு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கையாக செயல்படணும். பணியாளர்கள் மேல் அதிகாரியின் ஆலோசனை ஏற்று நடக்கிறது நல்லதாக இருக்கும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெறணும் அப்படின்னா ஆசிரியர்களோட சொல்படி கேட்டு நடக்கணும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் பரிபூர்ண ஒத்துழைப்பும் நல்லா இருக்குது. அதனால் அவங்களோட ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக படிப்பு விஷயத்தில் செயல்படுங்க. நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணை பெறலாம்.
எல்லா விஷயத்துலையுமே எதிர்ப்புகள் வரதான் செய்யுது. ஆனால் அந்த எதிர்ப்புமே உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது. பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. குடும்ப உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனால் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் பிரச்சனையை தவிர்க்க பாருங்கள். எல்லோருமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.